கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த 2025 இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பிரவேசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்தபடினால என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். इस नए साल 2025 में परमेश्वर के अनुग्रह के द्वारा हमने प्रवेश किया, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ, स्तुति करता हूँ. இந்த ஆண்டு நிச்சயமாய் நாம் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். इस साल में जरूर हम परमेश्वर के लिए फलदायक होंगे. நிச்சயமாகவே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். जरूर हम इस साल में हम परमेश्वर के लिए आशीषदायक होंगे. நாம் வாசிக்கலாம் ஏசாயா 49வது அதிகாரம் हम यशायाह के 41 वचन को हम पढ़ेंगे. 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 49வது அதிகாரம் 3வது வசனம். 49 ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் 49. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். और मुझसे कहा, तू मेरा दास इज़राइल है, मैं तुझ में अपनी महिमा प्रकट करूंगा. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை எழுத்தின்படியும் இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். परमेश्वर का वचन कहता है, उनके वचन के अनुसार इज़राइल में जैसे प्रकट हुआ, वैसे ही इस साल भी परमेश्वर का अनुग्रह प्रकट होगा. கவனிங்க, இதை நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும். எல்லோருமே இதை நாம் கேட்க முடியும், பார்க்க முடியும். सभी लोग हम ध्यान दे सकते हैं, उसे हम देख सकते हैं और हम उसे हम महसूस भी कर सकते हैं. இஸ்ரவேலை குறித்து உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய மகிமை விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். इज़राइल को देखकर बहुत लोग महिमा हुए, वैसे ही इस देश को भी महिमा प्रकट करेगा. ஏனென்றால் வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவராயிருக்கிறார். क्योंकि बुलाया हुआ परमेश्वर सच्चाई है. ஏனென்றால் இஸ்ரவேலை குறித்து அவர் சொல்லும்போது என்னுடைய தாசன் என்று அவர் சொல்லுகிறார். क्योंकि इज़राइल को देखकर जब कहता है, वो मेरा दास कहलाता है. அவருடைய தாசனை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. वो अपने दास को कभी हाथ नहीं छोड़ेगा. அவருடைய தாசனை ஒரு நாளும் மற்றவர்கள் இழிவுபடுத்துவதற்கு இடம் கொடுக்கிற தேவன் இல்லை. वो अपने दास को कभी नष्ट करने के लिए नहीं देगा. உலகமே திரண்டு வந்தாலும் கூட கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. वो इज़राइल के विरोध में पूरे देश आएगा तो भी उससे कोई हानिकारक ना होगा. அந்த வாக்குத்தத்தத்தை தான் நமக்கும் கர்த்தர் கொடுக்கின்றார். वही वाचा परमेश्वर आज हमें भी दिया है. இஸ்ரவேலுக்குள்ளே எவ்விதமாக நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறாரோ, जैसे इज़राइल के अंदर परमेश्वर ने कहा, मैं तुझ में महिमा प्रकट करूंगा, அதே போல நம்மூலமாக தேவன் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். वैसे ही परमेश्वर हमारे अंदर भी उसकी महिमा को प्रकट करेगा. இந்த பூமியிலே இஸ்ரவேலை வேறொருவரும் மேற்கொள்ள முடியாது. इस संसार में इज़राइल को कोई और ऊपरी नहीं कर सकता. காரணம் அவர்கள் கர்த்தருடையவர்கள், क्योंकि वो परमेश्वर के बच्चे हैं. அவர்கள் கர்த்தருடைய தாசர்கள். वो परमेश्वर के दास है. ஆகவே ஆதியிலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை இன்றளவும் அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். इसलिए आदि में दिया हुआ वचन को अभी तक वो पूर्ण कर रहे हैं. அந்த வார்த்தையை நமக்கு இந்த ஆண்டிலே கொடுக்கிறபடினாலே वही वाचा जो है इस साल में परमेश्वर ने हमें दिया है. இந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு விரோதமாக எந்த கிரியைகளும் எழும்ப முடியாது. ஏனென்றால் அவர் நம்மில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். इस साल में जो वाचा हमें दिया है, हमारे विरोध में भी जो शत्रु का जो बंधन है, वो हमें नहीं महिमा प्रकट नहीं कर पाएगा. அவருடைய மகிமை उसकी महिमा को நம்மிலிருந்து வெளிப்படும். वो हम में से प्रकट करेगा. இஸ்ரவேலுக்குள்ளிருந்து எவ்விதமாய் இந்த உலகத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுமோ, जैसे इज़राइल में से उनकी महिमा को प्रकट किया था, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் அவருடைய மகிமையை அவருடைய கிரியைகளை நமக்குள் இருந்து மகிமைப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். वैसे ही परमेश्वर के बच्चों, आपके और मेरे बीच में परमेश्वर की महिमा को प्रकट அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझ में अपनी महिमा को प्रकट करूंगा. அப்படின்னா நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझ में
महिमा करूंगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? அவர் நமக்குள்ளே இருந்து, वो हमारे अंदर रहकर, அவர் நமக்குள்ளே இருந்து वो हमारे अंदर रहकर அவரை வெளிப்படுத்துவார். उसे प्रकट करेगा, அவருடைய மகிமை வெளிப்படும், उसकी महिमा को प्रकट அவருடைய करेगा, பிரசன்னம் வெளிப்படும், उसकी प्रशंसा அவருடைய को प्रकट வார்த்தை करेगा, வெளிப்படும், उसके शब्द वचन அவருடைய प्रकट வசனம் करेगा, வெளிப்படும், उसके वचन அவருடைய को கிரியைகள் प्रकट வெளிப்படும், करेगा, उनकी क्रिया को அவருடைய प्रकट சத்தம் करेगा, வெளிப்படும், उनके शब्द को प्रकट करेगा, அவருடைய வல்லமை வெளிப்படும். उनके सामर्थ को भी प्रकट करेगा। அதற்கு முன்பதாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. उनके सामने कोई भी विजय नहीं पाएगा। அல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்களில் அல்லது கடந்த ஆண்டுகளிலே पिछले दिन या पिछले साल में எதெல்லாம் உங்களை மேற்கொண்டது நெருக்கினது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, कोई बाधाएं आपको दबाया था, அது இந்த நாள் முதற்கொண்டு आज के दिन से உங்களை மேற்கொள்ள முடியாது. वो नहीं आपको दबा, உங்களை அழிக்க நினைக்க முடியாது. वो आपको नष्ट नहीं कर पाएगा, உங்களுக்கு தீங்கு நினைக்க முடியாது. वो आपके विरोध में அப்படியே நினைத்தாலும் अगर वैसे कर இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் इस्राएल का सेनाओं का நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தும் हर एक के अंदर மகிமைப்படுவேன் என்று சொல்வதினாலே महिमा प्रकट करेगा कहता है। அவர் எங்க இருக்கிறாரு? वो कहाँ है? எங்க இருக்கிறாரு? वो कहाँ है? சொல்லுங்க, எங்க இருக்காரு? எனக்குள்ளே இருக்கிறார். वो मेरे अंदर है। சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். वो मेरे अंदर है। இஸ்ரவேலின் தேவன் इस्राएल का परमेश्वर எனக்குள்ளே இருக்கிறார். என் ஆவியிலே இருக்கிறார், என் ஆத்மாவிலே இருக்கிறார், என் சரீரத்திலும் இருக்கிறார், शरीर में है, என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கிறார். मेरे शरीर के हर एक अंगों, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கிறார். मेरे सिर से तल पांव के अंदर हर एक अवयव के अंदर, உள்ளான அவயவத்திலும் வெளியான அவயவத்திலெல்லாம் அவர் இருக்கிறார். अंदर ही के अवयव और बाहर के अवयव के अंदर है। என்னை காண்கிறவர்கள் मुझे जो देखते हैं இஸ்ரவேலின் தேவனின் மகிமையை காண்பார்கள். वो इस्राएल की महिमा को देखेगा। என்ன ஆச்சு? அறிக்கை செய்தாதான் ஆசீர்வாதம். आप अपने आप को समर्पित करोगे तो आशीर्वाद என்னை காண்கிறவர்கள் मुझे जो देखेगा, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். इस्राएल का परमेश्वर की महिमा को प्रकट, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, आपके पड़ोसियों के हाथ को पकड़ என்னிலிருந்து आज से இஸ்ரவேலின் தேவனுடைய इस्राएल के देश का மகிமை வெளிப்படும். महिमा को प्रकट करेगा। என்னிலிருந்து इसके अंदर இஸ்ரவேலின் தேவனுடைய इस्राएल का परमेश्वर மகிமை வெளிப்படும். की महिमा को प्रकट करेगा। உன்னிலிருந்து आपके अंदर से இஸ்ரவேலின் தேவனாகிய इस्राएल के परमेश्वर, சேனைகளின் கர்த்தருடைய सेनाओं का परमेश्वर மகிமை வெளிப்படும். महिमा प्रकट करेगा। மகிமை வெளிப்படும். महिमा प्रकट करेगा। மகிமை வெளிப்படும். மைட்டி பவர். அந்த மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையை கொண்டு வரும். அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்களை கொண்டு வரும். அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்களை கொண்டு வரும். அந்த வல்லமை, அந்த மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களை ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக, மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை उसकी महिमा जो है அதற்கு முன்பாக நிற்கக்கூடியது उसके आगे जो खड़े रहेगा ஒன்றுமே இல்லை. वो कुछ भी नहीं है। யாரும் நிற்க முடியாது. उनके आगे कोई नहीं खड़े हो सकता। சாலமோன் கட்டின தேவாலயத்திலே सोलोमन ने जो परमेश्वर के भवन को बांधा பலி செலுத்தின பொழுது, था, बलिदान दिया था, ஆசாரியர்கள் பலி செலுத்தின பொழுது वहाँ पे याजक आके बलिदान, அவருடைய மகிமை மேகமாய் இறங்கினது. उनकी महिमा जो है वो आकाश में से उतर के आया, மகிமை விளங்கினது. उनकी महिमा को प्रकट हुआ। ஆசாரியர்களால் கூட அங்க நிற்க முடியவில்லை. याजक भी वहाँ पर नहीं खड़े रहे, எல்லோரும் முகம் குப்புற விழுந்தார்கள். सारे उसके आगे दंडवत। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாலே ஊழியம் அவருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாது என்றால், उनकी सेवा करते हैं, उनके अभी आगे वो दंडवत नहीं कर पाए। சத்துருக்களால் நிற்க முடியுமா? शैतान उनके सामने நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களால் நிற்க முடியுமா? अपने विरोध उठने वाले कोई खड़े रह सकते हैं। முடியுமா? விசுவாசமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அதெல்லாம் நிறைவேறும். विश्वास से और अपने मुंह खोल कर बोलिए।
தூக்கத்தின் ஆவியை இந்த நேரத்தை உங்களை விட்டு வெளியே போக முடிய கட்டளை கொடுக்கிறேன். नींद की आत्मा आपके अंदर से बाहर हट நீங்க जाए। வாயை திறந்து அறிக்கை செய்யற அந்த அறிக்கையில ஜீவன் இருக்கிறது. आप मुंह खोल के आपके கர்த்தர் அதை அப்படியே ஆமென் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். आमेन। ஹல்லேலூயா. ஆகவே தான் அறிக்கை செய்ய சொல்றது. इसलिए अपने आप को समर्पण कीजिए। ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, इस्राएल, நீ என் தாசன், तू मेरा दास, உன்னில் நான் மகிமைப்படுவேன். मैं तुझमें अपनी அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், वो हर एक को कैसे देखता है? அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாய் பார்க்கிறார். वो अपने छुड़ाए हुए इजराइल அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாய் उनसे பார்க்கிறார். चुनाया हुआ इजराइल समझता அவரால் வேறு உலகத்திலே இருந்து அவரால் வேறு பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலாய் பார்க்கிறார். संसार से अलग किया हुआ इजराइल समझता है। அந்த இஸ்ரவேலுக்கென்று தன்னையே ஒப்பு கொடுத்தவரை அவருடைய மகிமையை விளங்கச் செய்வதற்காய் அவர் நம்மை விசேஷமாய் பார்க்கிறார். वो इजराइल अपनी महिमा को प्रकट करने के लिए बनाया है। நம்மை அவ்விதமாய் பார்க்கிறார். उसी रीति से हमें देखता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. என்றைக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தாரோ, जिस दिन इजराइल करके नाम रखा, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரலும் உலகத்தின் மத்தியில் அந்த பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது. उस दिन से आज तक उस संसार में इजराइल அந்த இஸ்ரவேலை மையப்படுத்தித்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. इजराइल के नाम की महिमा के लिए पूरा அந்த இஸ்ரவேலை முக்கியப்படுத்தி தான் இந்த உலகமும் முடிய போகிறது. वो इजराइल को इंतजार करते हुए संसार समाप्त அந்த இஸ்ரவேலை மையப்படுத்தி தான் இயேசுவும் வரப்போகிறார். वो इजराइल को याद करते हुए यीशु मसीह भी आएगा। அந்த இஸ்ரவேலை மையப்படுத்தி தான் 1000 வருட அரசாட்சியும் இருக்க போகிறது. वो इजराइल को याद करते हुए 1000 साल का वो युद्ध அந்த இஸ்ரவேலிலே தான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து ராஜரீகம் செய்ய போகிறார். वो इजराइल के कारण ही सेनाओं का परमेश्वर आके राज करेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறபடினாலே ऐसा है इसलिए நம்மை அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஜனங்களாய் பிள்ளைகளாய் அவர் நம்மை பார்க்கிறபடினாலே विशेष बच्चों की तरह वो देखता है। கவனிங்க, கவனிங்க, ध्यान दीजिए। நம்மை கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு, இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்த நாள் முதற்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அவருடைய மகிமை நம் மூலமாய் விளங்கச் செய்ய போகிறார். केवल ये साल नहीं, आज से आने वाले हर एक दिन परमेश्वर की महिमा हमारे अंदर प्रकट होगी। நாம் அவரை மகிமைப்படுத்த போறதில்ல, हम उनको परमेश्वर को नहीं महिमा करेंगे, அவர் நம்மிலிருந்து மகிமைப்பட போகிறார். परमेश्वर हमारे अंदर रहकर महिमा करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளிருந்து மகிமைப்பட போகிறார். परमेश्वर हमारे अंदर रहकर महिमा करेगा। இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து முதல் முறையாக கடந்து வந்த பொழுது इस संसार में पहली बार जब यीशु मसीह आए थे, மரியாளுக்குள்ளே கடந்து வந்து மகிமைப்படுத்தினார். मरियम के द्वारा आकर उसकी महिमा को प्रकट किया। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, वो मरियम माँ इतनी खुश हो गई थी, அவ்வளவு சந்தோஷப்பட்டு इतना खुश हुआ था। தேவனை எப்படி துதிச்சாங்க தெரியுமா அவங்க? ऐसे परमेश्वर की स्तुति நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா का रचित सुसमाचार को जब आप पढ़ोगे, அதுல அவங்க எவ்விதமாக துதிக்கிறாங்க தெரியுமா? वो कैसे स्तुति कर रहे ஆ? हैं। பாருங்க, லூக்கா 1வது அதிகாரம் लूका के पहला अध्याय 46வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆ, மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அணுவாய் உள்ளே வந்தார். देखो यीशु मसीह एक बीज के द्वारा वो अंदर आया। உள்ள வந்த உடனே அந்த அம்மாவுக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படுது. वो अंदर आने के बाद देखो वो माता के द्वारा एक महिमा प्रकट हुआ। உன்னிலிருந்து நான் மகிமைப்படுவேன்னு சொன்னாரு. मैं तुझ में महिमा प्रकट இப்ப करूंगा। நமக்கு அதை சொல்லுகிறாரு. ये माँ के लिए भी वही कहता है। இஸ்ரவேலுக்கும் சொன்னவர் அதைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். इस्राएल को कहा हुआ परमेश्वर आज हमें மரியாளுக்குள்ளே மனுஷனாய் இயேசு கிறிஸ்து ஒரு அணுவாய் கடந்து வந்த பொழுது मरियम के अंदर यीशु मसीह के द्वारा वो बीज के द्वारा उत्पन्न உடனே நடக்குது. என்ன நடக்குது? वो तुरंत उत्पन्न हुआ। क्या? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, मेरा प्राण जो है प्रभु की बड़ाई करता है। என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. मेरा आत्मा मेरा उद्धार करने वाला அவர் परमेश्वर தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
अपनी दासी की दीनता पर दृष्टि की। இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். इसलिए देखो अब से सब युगायुग के लोग मुझे धन्य कहेंगे। வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். शक्तिमान ने मेरे लिए बड़े बड़े काम किया। அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. उसकी नाम पवित्र है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானதை शक्तिमान परमेश्वर है, எனக்கு செய்தார். मेरे लिए அந்த மகிமை என்ன? இயேசுவை வெளிப்படுத்தினது. वो यीशु को प्रकट किया। அந்த இயேசு வெளிப்பட்டதனுடைய மகிமை என்ன? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது. वो यीशु को प्रकट किया। இப்ப நமக்குள்ள இருந்து இந்த நாள் முதற்கொண்டு அவர் வெளிப்பட போகிற அந்த மகிமை வெளிப்பட போவது எதற்காக? நம்மையும் கனி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. हमारे द्वारा जब परमेश्वर की महिमा होगी तो वो किस लिए? हमारे द्वारा फलदायक நம் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, हमारे द्वारा बहुत से आत्मा, நம் மூலமாக அநேகர் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, हमारे द्वारा बहुत लोग आशीषित पाए, நம் மூலமாக அநேகர் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, हमारे द्वारा बहुत लोग स्वर्ग राज पहुंचे, நம் மூலமாக அநேகர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படியாக, हमारे द्वारा बहुत लोग पवित्र आत्मा, நம் மூலமாக அவர்கள் ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக हमारे द्वारा आत्मा प्राण और शरीर के द्वारा जो हर एक भलाई को पाए, அவர் நம்மிலிருந்து மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். वो हमारे अंदर से महिमा प्रकट करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்மிலிருந்து அவர் வெளிப்படுவது, மகிமைப்படுவது, இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, हमारे अंदर से जो महिमा प्रकट होगा वो आशीर्वाद जो அதை है, விவரிக்கவே முடியாது. उसे हम गिनती नहीं कर सकते। இப்ப நமக்கு பிரத்யேகமா கொடுத்திருக்கிறார் பாருங்க வாக்குத்தத்தம். हमें व्यक्तिगत दिया हुआ वाचा जो है, தனித்தனியா எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா? किसी को अलग अलग वाचा வார்த்தை दिया है। கொடுத்தாரு இல்லையா? அந்த தனித்தனியா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். वो अलग अलग दिया हुआ वाचा ही परमेश्वर, ராஜனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எனக்குள்ள இருக்கிறார். भाई राजन को दिया हुआ वाचा அப்ப யார் கொடுத்தது? நான் கொடுத்தேனா? எனக்குள்ள இருக்கிறவர் கொடுத்தார். அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. என் மூலமாக அதை கொடுத்தார். मेरे द्वारा दिया है, அப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தும் அவர் செய்கிறார். इसलिए हर एक இப்ப ராஜனுக்குள்ளிருந்து எனக்கு, ராஜனுக்குள்ளிருந்து அவர் மகிமைப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே கடந்து வருகிறது. जब भाई राजन के अंदर से क्रिया करेगा तो वो कार्य मेरे மகள் எஸ்தருக்குள்ள இருந்து அந்த வார்த்தை கடந்து வரும்போது அது எனக்கு, அவளுக்குள்ள மகிமை வெளிப்படுகிறது. நானும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். जब एस्तर के अंदर से महिमा प्रकट होगा तो उसके द्वारा हम, அப்படி என்றால் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். वैसे ही हम यहाँ पे बैठे हर एक लोग आशीर्वाद पाए। ஏன்னு கேட்டா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர். அவருடைய மகிமையை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறார். कारण क्या है? क्योंकि वो हमें सभी को आशीर्वाद देने वाला महिमा இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல்ல டார்ச் லைட் இருக்கு. ये मोबाइल के अंदर टॉर्च लाइट है। இந்த மொபைல்ல மட்டும் இல்லை, எல்லா மொபைல்லையும் இருக்கு. ये मोबाइल में नहीं, सभी के இருக்கா இல்லையா? ஒருத்தர் டார்ச் அடிங்க பார்க்கலாம். ஒருத்தர் டார்ச் அடிங்க மொபைல்ல இருந்து. एक जन अपने मोबाइल से टॉर्च जलाए, பாரு அடிங்க. அப்போ நிரோஷா மொபைல்ல இருந்து என்ன வருது? வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? டார்ச்சுக்குள்ளே இருந்துச்சா? மொபைலுக்குள்ளே. அதே போல் நமக்குள்ளே அவருடைய மகிமை, वो मोबाइल का टॉर्च में से जो प्रकाश आया वैसे ही हमारे अंदर की जो महिमा है, அவருடைய மகிமை நமக்குள்ள இருந்து பிரகாசிக்க போகிறது. वो महिमा हमारे अंदर से प्रकाशित होना அது है। பிரகாசிக்கிறபடினாலே जब वो प्रकाश होगा, டார்ச் லைட் எதுக்கு பயன்படுத்துவோம்? टॉर्च लाइट हम किस लिए इस्तेमाल करते हैं? இருட்டில் போகும் பொழுது வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, अंधेरे में चलते समय प्रकाश मिलने के இருட்டில் போகிறவங்களுக்கு வழி தெரியும்படியாக. लिए। अंधेरे में जब चलते उन्हें मार्ग दिखने அப்ப இருளில் போகக்கூடிய இந்த உலகத்திற்கு, इस संसार अंधेरे में चल रहा है, इसलिए இந்த இருளிலே இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு संसार அவருடைய மகிமையானது उनकी महिमा जो நமக்குள்ள இருந்து हमारे अंदर பிரகாசிக்க போகிறது. वो प्रकाशित அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசம் மற்றவர்களுக்கு போக போகிறது. प्रकाश है, ஒளி நமக்குள்ளிருந்து போக போகிறது. वो प्रकाश ஒளியை தேடி எங்கும் போக வேண்டாம். वो प्रकाश ढूंढकर हमें कहीं नहीं, அவருடைய மகிமையின் ஒளி நமக்குள்ளே இருக்கிறது. कि महिमा भरा प्रकाश हमारे அல்லேலூயா. இயேசுவே சொல்லிட்டு தான் போனார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். मसीह ने कहा आप इस संसार का ज्योति हो। அல்லேலூயா. மரியாளுக்குள்ளே அந்த வெளிச்சம் வந்தது. मरियम के अंदर वो ज्योति, மரியாளுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்தது. मरियम के अंदर वो பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் அது வெளியே வந்தது. जब प्रकाश, அந்த பிரகாசம் வானத்திலே பிரதிபலித்தது. वो प्रकाश स्वर्ग
स्वर्गराज में प्रकट हुआ, மரியாளுக்குள்ள இருந்த அந்த பிரகாசம் பூமியில வெளிப்பட்ட பொழுது मरियम के अंदर से जो प्रकाश इस पृथ्वी में प्रकट हुआ, மிரர்ல நாம வெளிச்சத்தை காட்டினா அது என்ன செய்யும்? जब आईने में हम टॉर्च लाइट लगाएंगे तो वो क्या என்ன करेगा? செய்யும்? ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? वो वापस அந்த மாதிரி மரியாளுக்குள்ள இருந்த இயேசு என்ற ஒளி பூமியில பிறந்த பொழுது reflect- मरियम के अंदर की जो प्रकाश அது வானத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. वो स्वर्ग जाकर वो रिफ्लेक्ट हुआ, அது ஒரு நட்சத்திரமா இருந்தது. वो एक तारे बन गया। அந்த நட்சத்திரம் वो तारा जो है, சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகள் பார்த்து இது இயேசுன்னு சொல்லிட்டு இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு டார்ச் லைட் அவங்க பின்னாலேயே அவங்களுக்கு முன்னால வந்தது. वो तारे को याजकों ने वो एक प्रकाश के समान उसे इस्तेमाल करते, वो मार्ग दिखाने के लिए इस्तेमाल किया। அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் வரல அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்க நின்னது. जहाँ वो रखा था वहां तक वो तारा ने उन्हें प्रकाश का मार्ग दिखाया। அந்த தேசத்துல இருந்த ராஜாவுக்கு ஏரோதுக்கு தெரியல. उस देश का राजा हेरोद को नहीं पता, பயம் உண்டாச்சு. वो डर गए। ஐயோ ஒரு பெரிய ஒளி வந்திருக்காமே, एक बड़ा प्रकाश आएगा, இஸ்ரவேலிலே யூதர்களுக்குள்ள ஒரு ராஜா பிறந்திருக்கிறாராமே इस्राएल देश में यहूदियों के बीच में एक राजा அப்படின்னு அங்க இருந்த அந்த ராஜாவே பயந்தார். वहां का राजा ही डरने लगा। உடனே வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க. तुरंत पवित्र शास्त्र में पलट மேசியா எங்கே பிறப்பார், मेसिया कहाँ जन्म அது लेगा, கரெக்டா தான் சொன்னது, वो सही बताया है। எங்கே பிறப்பார்னு அப்படி சொல்லிட்டு. वो कहाँ जन्म लेगा वो सही बताया। ஆனா வஞ்சகமாக வேதத்தை அலசினவர்களுக்கு ஆராய்ந்து பார்த்தவங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. वो शास्त्र में कहाँ लिखा है करके वो नहीं ढूंढ पाए। அவங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்தது இயேசு வணங்குறதுக்காகவா? वो शास्त्र में क्यों ढूंढने लगे कि यीशु को दंडवत करने के लिए? எதுக்கு பார்த்தாங்க? किस लिए किया था? ஐயோ நம்மளோட அவரு ராஜாவாயிடக்கூடாது, அவரை கொல்லணும், குழந்தையா இருக்கும் போதே கொல்லணும்னு பிளான் பண்ணாங்க. वो हमसे भी बढ़कर राजा नहीं होना चाहिए, उसे बचपन में ही मार डालना है करके उन्होंने प्लान किया था। அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் போயிட்டு சாஸ்திரிகள் நிக்கிறாங்க. ऐसे हो के बीच में जाके याजक खड़े थे। அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோம் அவங்க வழியை வேற விதமா மாத்தி ஆண்டவர் தூதனை அனுப்பி வேற வழியா அனுப்பிடுறாரு. इसके बाद उन्हें मार्ग भटकाकर स्वर्गदूत के द्वारा परमेश्वर उन्हें ஏரோது உயிரோடு இருக்கிறவரெல்லாம் இயேசுவை கண்டுபிடிக்கவே முடியல. हेरोद राजा जब तक जीवित था वो यीशु मसीह को नहीं पहचान அங்கதான் இருந்தாரு, மாறி மாறி இங்க அங்கன்னு மாறி மாறி இருந்தாரு. यहाँ वहाँ बदल की जगह रह रहे थे, பின்னாலேயே இருந்தாரு, கண்டுபிடிக்க முடியல. साथ में पीछे थे फिर भी नहीं पहचान पाए। ராஜா தான், राजा थे वो, ராஜாக்கள் தான் இருப்பார்கள். राजा लोग நமக்கு விரோதமாய் கூட செயல்படலாம். अपने विरोध இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்படுவதற்காக அநேக ராஜாக்கள் கூடி கொண்டு வருகிறார்கள். इस्राएल के विरोध में भी बहुत राजा அதை இந்த வருஷத்துல நாம காண முடியும். वो इस साल में हम அதைத்தான் மூன்றாவது உலக மகா யுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட பரபரப்புகள் தொற்றிக்கொள்ளும். तीसरे महायुद्ध में भी यहाँ पे ऐसे बहुत से महामारी आएगा, ஆனாலும் फिर भी அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, वो कुछ नहीं कर पाएंगे, ஒண்ணுமே செய்ய முடியாது. वो कुछ नहीं कर पाएंगे। ஏசு பக்கத்துல பின்னாலே தான் இருந்தாரு, यीशु मसीह उनके पीछे ही थे, கலிலேயாவில் இருந்தாரு, गलीलिया में थे, நாசரேத்துல இருந்தாரு, नासरत में थे, இந்த பக்கம் இருந்தாரு, அந்த பக்கம் இருந்தாரு, எல்லா பக்கமும் பார்க்குறோம். ஆனாலும் இயேசுவை பார்க்க முடியல. इधर उधर चारों दिशा में देखा कि इधर भी यीशु को नहीं। நமக்கு விரோதமான சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். हमारे विरोध में शत्रु को नष्ट करने वाला ये साल रहेगा। அல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ள இருந்து அவருடைய மகிமை பிரகாசிக்க போகிறது. कारण क्योंकि परमेश्वर की महिमा हमारे இந்த பிரகாசத்திற்கு முன்பதாக எந்த சத்துருக்களும் எந்த பிளானும் செல்லுபடி ஆகாது. ये प्रकाश के आगे कोई भी शैतान का कार्य नहीं असंभव होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதுக்காக நாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. इसलिए हमें बहुत केयरलेस नहीं होना है, அவரோடு கூட எப்போதும் இணைந்து இருக்கணும். हमेशा हम यीशु के साथ जुड़े रहना है। இயேசுவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மரியாளும் யோசேப்பும் தேவனோடு இணைந்தே செயல்பட்டார்கள். यीशु को जब जन्म देने के बाद मरिया ने जब एकत्रित होकर रहे, அப்பப்ப ஏரோதுக்கு கண்ணாமூச்சி காட்டுறதுக்காக இங்க தூக்கிட்டு அங்க தூக்கிட்டு இங்க வை அங்க வைன்னு மாத்திக்கிட்டே இருந்தார் கர்த்தர். हेरोद को फंसाने के लिए यहाँ वहाँ बदल रहे थे बच्चे को। அதனால इसलिए நம்மை கொண்டும் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் செய்யக்கூடியதான காரியங்கள் மற்றவங்களுக்கு கண்ணாமூச்சி காட்டுற மாதிரி இருக்கும். इस साल में आज से जो करने वाला परमेश्वर का जो कार्य है दूसरे लोगों को என்னென்னமோ நமக்கு விரோதமா செய்யணும்னு நினைப்பாங்க. अपने विरोध में कुछ कार्य करना समझ, ஆனா அவன் கண்களுக்கு நம்ம ஒண்ணுமே தென்படவே மாட்டோம். लेकिन उनके नजर में हम नहीं फंसेंगे, அவங்க கண்களுக்கு நாம தென்படவே மாட்டோம். उनकी नजर में हम
ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளிருந்து பிரகாசிக்க போகிறது. कारण इस्राएल का सेनाओं का परमेश्वर हमारे अंदर से प्रकाशित हो, உன்னிலிருந்து முன்னில் மகிமைப்படுவேன் என்று அவர் சொன்னவர் मेरे अंदर से मैं महिमा प्रकट करूंगा. அவருடைய தாசனை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. मेरे दास को कभी हाथ नहीं, அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. बच्चे को कभी हाथ அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. भरोसा करने वाले அவருடைய வார்த்தையை பிரத்யேகமா யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. के वचन जिसको देता है वो कभी उसके हाथ नहीं छोड़ता है. ஏனென்றால் कारण வாக்குரைத்தவர் बुलाए हुआ परमेश्वर உண்மையுள்ளவர், सच्चाई है, அவர் மாறாதவர், कभी नहीं बदलता, அவர் நேற்றும் மாறாதவர், कल भी नहीं बदला, இன்றும் மாறாதவர், कभी भी नहीं बदला, என்றும் மாறாதவர். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத அந்த தேவனுடைய மகிமை நமக்குள்ளே. कभी ना बदलने वाला परमेश्वर की महिमा हमारे अंदर. ஹல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மாறாத தேவனுடைய மகிமை நமக்குள்ளே. ना बदलने वाला परमेश्वर हमारे साथ है. மாறாத தேவனுடைய மகிமை நமக்குள்ளே. ना बदलने वाला परमेश्वर हमारे साथ. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையை நாம் இழந்து விடக்கூடாது. उस महिमा को हमें नष्ट नहीं करना எந்த है. சூழ்நிலையிலும், कोई भी परिस्थिति में, எந்த சூழ்நிலையிலும் कोई भी परिस्थिति இந்த में மகிமையை நாம் இழந்துடக்கூடாதுங்க. उनकी महिमा को हमें नष्ट இந்த नहीं மகிமையை நாம் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளணும். उसकी महिमा को हमेशा हमारे साथ. மரியாள் எவ்விதமாய் தக்க வைத்துக் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தது. जैसे मरियम को बहुत कठिनाई परिस्थिति கண் முன்னாலே பலவிதமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. उसको बहुत सारी तकलीफ आई थी, ஆனால் அந்த மகிமையை அந்த அம்மா காத்துக்கிட்டாங்க. लेकिन मरियम ने वो महिमा को संभाले रखा था. அந்த போல எத்தனையோ பேரை நாம சொல்லலாம், அவருடைய மகிமையை பாதுகாத்து கொண்டவர்கள், जैसे हम बाइबल में बहुत लोगों को कह सकते हैं, அந்த மகிமையிலே நிலைத்திருந்தவர்கள். वो महिमा में स्थिर थे. அந்த மகிமையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. उस महिमा को हम कभी नहीं खोना है. அது நம்மை பிரகாசிக்க வைக்கக்கூடிய மகிமை, वो हमें प्रकाशित करने वाला महिमा நமக்கு है. விரோதமான சத்ருவின் கிரியைகளை அழிக்கக்கூடிய மகிமை, हमारे विरोध में शत्रु की क्रिया को நமக்குள்ளிருந்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से यीशु मसीह को प्रकट, நமக்குள்ளிருந்து ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से आशीर्वाद को प्रकट करने நமக்குள்ளிருந்து அற்புதங்களை அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, वाली, हमारे अंदर से परमेश्वर के अद्भुत कार्य, நமக்குள்ளிருந்து ஆசீர்வாதத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से सिर्फ आशीर्वाद को प्रकट करने, நமக்குள்ளிருந்து அந்த பரலோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से स्वर्ग को प्रकट, நமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से पवित्र आत्मा, நமக்குள்ளிருந்து பரிசுத்த அபிஷேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से पवित्र आत्मा, நமக்குள்ளிருந்து பரிசுத்த அக்னியை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से पवित्र अग्नि को, நமக்குள்ளிருந்து பரிசுத்தமான வேத வார்த்தைகளை, வசனங்களை, வாக்குத்தத்தங்களை, அவருடைய கட்டளைகளை வெளிப்படுத்தக்கூடிய மகிமை, हमारे अंदर से परमेश्वर की वचन, वाचा को और आज्ञा को प्रकट करने वाली महिमा, நமக்குள்ளே இருந்து हमारे अंदर रहकर வார்த்தையான தேவனை, जो वाचा शब्द का है परमेश्वर, பிதாவாகிய தேவனை, पिता परमेश्वर, குமாரனாகிய தேவனை, पुत्र का பரிசுத்தாவியான தேவனை पवित्र आत्मा परमेश्वर, வெளிப்படுத்தக்கூடிய மகிமை. प्रकट करने वाली, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ये जो कार्य पाए वो लोग, இஸ்ரவேலை குறித்து அவ்விதமாய்த்தான் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. इस्राएल के बारे में இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ऐसे लोग जो है वो ஏனென்றால் பூமியிலே வேறு யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. संसार में परमेश्वर ने किसी விசேஷமாய் இஸ்ரவேலை யாக்கோப்பை தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். विशेष याकूब को चुनकर परमेश्वर ने इस्राएल, அதே போல பாவியாயிருந்த நம்மை ऐसे पापी रहे हम, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி उसके लहू से धोकर பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றி पवित्र और धर्मी ठहरा, இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, उनके समूह में उनकी महिमा को, அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, महिमा को प्रकट, அந்த மகிமையிலே நிலைத்திருக்கும்படியாக, महिमा में स्थिर रहने, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை தரிசிக்கும்படியாக, महिमा में महिमा पाकर उसको दर्शन करने அப்படிப்பட்ட की, கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ऐसे कृपा परमेश्वर ने हमें दिया है. இப்படிப்பட்ட கிருபை வேறு யாருக்கும் இல்லை. ऐसे कृपा किसी को नहीं मिला இந்த है. கிருபையை, இந்த விசேஷத்தை பெற்றவர்கள் நாம் பாக்கியவான்கள். ऐसे कृपा जो पाए वो लोग जो भाग्यवान है. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, आपके बाजू में जो बैठे हैं, இந்த கிருபையை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். ये कृपा पाए हुआ भाग्य है. இந்த கிருபையை பெற்ற நீங்கள் ये பாக்கியவான்கள். कृपा पाया भाग्य है. இந்த கிருபையை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். कृपा पाए हुआ भाग्य है. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொன்னீங்களா? இங்க பிடிச்சி சொன்னீங்களா? அங்க பிடிச்சி சொன்னீங்களா? அங்க மட்டும்தான் சொன்னீங்க, எங்க சொல்லலையா?
உனக்கு யாரும் சொல்லியாச்சா? சோத்திரம். எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த கிருபையை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். कृपा को पाए इसलिए भाग्यवान। அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து महिमा में महिमा बढ़कर மன்னவன் இயேசுவை நாம் சந்திக்க हम परमेश्वर को मुलाकात ஆயத்தப்படுவோம், हम तैयार रहेंगे, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். दूसरों को भी तैयार करेंगे। அந்த மகிமையின் நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. उस महिमा के दिन बहुत जल्दी आएगा। நாம் மகிமையோடு இருந்த அந்த மகிமையை நாம் हम பெற்றுக்கொள்வோம். महिमा के साथ रहकर हम उस महिमा को पाएंगे। நீ என் தாசன் तू मेरा दास है இஸ்ரவேலே, इस्राएल, நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझ में महिमा प्रकट करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த இஸ்ரவேலேன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. और इस्राएल की जगह पे अपने खुद का नाम का इस्तेमाल அந்த कीजिए। பேரை போட்டு எல்லாரும் வாசிக்கலாமா? वो नाम डालकर आप सभी लोग அந்த पढ़ेंगे। வசனத்தை எடுத்துக்கங்க. वो वचन को ले लीजिए। அந்த வசனத்துல நீ என் தாசன், वचन அந்த में तू मेरा இஸ்ரவேலேன்ற दास வர है। இடத்துல உங்க பேரை போடுங்க. वो इस्राएल के जगह में आपका नाम डालिए। நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझ में महिमा प्रकट எடுத்துட்டீங்களா? இன்னும் யாருன்னா எடுக்காம இருக்கீங்களா? எடுத்துட்டவங்களாம் வாசிக்கலாமா? அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் டேவிட் ராஜே, என் பேரை சொல்லக்கூடாது, உங்க பேரை சொல்லுங்கன்னு சொன்னேன். என் பேரையா சொல்ல சொன்னேன்? மறுபடியும் வாசிக்கலாமா? वापस से हम पढ़ेंगे। அந்த இஸ்ரவேலேன்ற வர இடத்துல உங்க பேரை போடுங்க. பிரதர் ஆதின்னு போடுங்க, போட்டு வாசிங்க. எங்கே உண்டு? எதை பார்த்து வாசிக்க போற? எங்க காணுமே? அம்மா 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 பேரை போட்டு வாசிப்பாங்க. அம்மா சாப்பிட்டா உனக்கு எப்படி பசி ஆறும்? பைபிள் எங்க? பைபிள் எங்க? எடுத்துட்டீங்களா? வசனமே மறந்துட்டீங்களா? ஏசாயா 49:3, ஏசாயா 49:3 வாசிக்கலாமா? பயத்தோட பக்தியோட வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் டேவிட் ராஜே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி இந்த வசனத்தை கவனிங்க. ஆடுறது பாடுறதெல்லாம் அப்புறம், டெய்லி இந்த வசனத்தை हर रोज इस वचन को படிக்க தெரிஞ்ச எல்லாரும் जो कोई पढ़ना चाहता காலையில் எழுந்த உடனே सुबह उठते ही முதல் வேலை पहला काम அவர் என்னை நோக்கி, वो मुझे நீ என் தாசன் तू मेरा दास है, டேவிட் ராஜே, ऐसा है, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். मैं तुझ में महिमा प्रकट அவர் சொன்னதை நாம் அவருக்கு திருப்பி அறிக்கை செய்யணும். जैसे परमेश्वर ने हमारे लिए कहा वैसे हम वापस டெய்லி செய்யணும், करना है, டெய்லி செய்யணும். हर रोज करना है। எத்தனை முறை வேணாலும் செய்யுங்க, कितने बार भी कर सकते हो, தப்பே இல்லை. इससे कोई गलत नहीं। மகிமை பெருகி கொண்டே இருக்கும். उसकी महिमा बढ़ते रहे। அல்லேலூயா. हालेलुया। ஓகே, டன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष நாம் செபிக்கலாம். हम सभी பரலோக பிதாவே, स्वर्गीय पिता உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. के नाम की महिमा हो, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வதைப் போல जैसे आपके स्वर्ग में இந்த பூமியிலும் वैसे इस संसार நீர் में தெரிந்து கொண்ட இஸ்ரவேலிலும் चुना हुआ इस इस्राएल को, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக எங்களுக்குள்ளும் आत्मा के इस्राएल के உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக हमारी इच्छा को पूरा होने की நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி मैं तुझ में महिमा प्रकट எங்களிலே நீர் எவ்விதமாய் மகிமைப்பட விரும்புகிறீரோ किससे महिमा प्रकट அவ்விதமாய் நீர் மகிமைப்படுவதற்கு से हमारे अंदर से महिमा எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை आत्मा प्राण और शरीर உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். के हाथ में समर्पित कर ஏற்றுக்கொள்ளும். உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக आत्मा द्वारा இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு, இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு, உமது அபிஷேகத்தை கொண்டு, உமது அக்கினியை கொண்டு, உமது மகிமையை கொண்டு, உமது வல்லமையை கொண்டு எங்களை நடத்தும். எங்களை காண்கிறவர்கள் உமது மகிமையை காணட்டும். அந்த மகிமையின் மூலமாய் வெளிப்படுகிற ஆசீர்வாதத்தை காணட்டும். महिमा के द्वारा இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். यीशु मसीह के नाम से हम समर्पित करते पिता, அன்பின் பரலோக பிதாவே, स्वर्गीय पिता।
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.